சமீப காலமாக எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பது உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாறியிருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்றா என்ன? அது எப்படி வெளியில் வந்தது? இந்திய பிரதமர் நரேந்திர மோடியில இருந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பெயர் வரை இதில் அடிபடுது. அது உண்மையா? இது தவிர இன்னும் பல விஐபிஸ் நேம் எல்லாமே அடிபடுது. அதெல்லாம் யாரு? சிறுவர்களை வச்சு தவறான தொழில் செய்யப்படுது. அது உண்மையா? சிறுவர்கள் பெண்களை பயன்படுத்தி வேறு என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்குது. நடந்ததெல்லாம் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு தீவில் என்று சொல்றாங்களே, அது உண்மையா? இது எல்லாத்தையும் பற்றி தான் ஆராய போறோம். வாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எப்ஸ்டீன் என்றவன் யார், என்ன பண்ணிட்டு இருந்தான், எப்படி சிக்கினான் என்றதை பார்த்துடலாம் வாங்க. 2005ஆம் ஆண்டு ஃப்ளோரிடாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு தம்பதியினர் தங்களுடைய மகளிடம் தப்பாக நடந்து கொண்டார் என்று ஒருத்த மேலே புகார் கொடுக்குறாங்க. புகாரை வாங்கி பார்த்த போலீஸுக்கு அதிர்ச்சி. ஏனென்றா அதில் சம்பந்தப்பட்டிருந்தது 14 வயசியான சிறுமி. இந்த புகாரை சீரியஸாக எடுத்துக்கிட்ட போலீசார் சம்பந்தப்பட்ட நபரை உடனடியாக கைது செய்கிறாங்க. அவனோட பேர் ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன். அவனை தீவிரமாக விசாரணைக்கு உட்படுத்தும் போதுதான் தெரிய வருகிறது, ஒன்றல்ல ரெண்டல்ல மொத்தமாக 36 சிறுமிகள், அதிலும் பலர் 14 வயசுடைய சிறுமிகள் அவர்கள் மீது தவறாக நடந்திருக்கான் என்று. இந்த கேஸில் இருந்துதான் அவருக்கு கெட்ட காலம் தொடங்கிச்சுன்னு சொல்லலாம். பட் அரசியல் பண செல்வாக்குடைய இந்த எப்ஸ்டீன் இந்த கேஸ் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். இந்த கேஸ் கோர்ட்டில் நடக்கும்போது அவர் சிறுவி மீது தவறாக நடந்து கொண்டார் என்று நிரூபிக்கவே முடியல. விபச்சாரத்திற்காக ஒரு குழந்தையை வாங்கியதற்காகவும் விபச்சாரியை வற்புறுத்தியதற்காக மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டது. அதுவும் எப்ஸ்டீன் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் மட்டுமே அந்த தண்டனை வழங்கப்பட்டது. இந்த கேஸ் நடந்து 2008ஆம் ஆண்டு தீர்ப்பு வருகிறது. 18 மாதங்கள் ஜெயிலில் இருக்கணும் என்று. இந்த ஜெயில் கொஞ்சம் விசித்திரமானது. ஏனென்றா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் அதுவும் ஒர்க் ஆகிடுச்சு. எப்படின்னா எப்ஸ்டீன் ஒர்க்குக்காக வெளியே போகலாம். வீக்கில் 6 டேஸுக்கு வெளியில் போயிட்டு வரலாம். அதுவும் ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸுக்கு வெளியே சுற்றலாம். நைட் ஆனால் படுக்கிறதுக்கு மட்டும் வந்தால் சரி. விசிட்டர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சிறப்பு கெஸ்ட் ஹவுஸ். இதுக்கு ஜெயில் என்ன பேர். இதில் 18 மாதம் தண்டனை வேறு. அந்த தண்டனையும் ஃபுல்லாக அனுபவிச்சானாண்டா அதுவும் இல்லை. 13 மாதத்திலே ரிலீஸ் ஆகிறான். ஏனென்றா நன்னடத்தியா. இப்படி தனிப்பட்ட சிறை, அரசியலில் பெரும் செல்வாக்கு, சொந்தமான ஒரு டிவியை வாங்குகிற அளவுக்கு கோடி கோடியாக பணம், இதெல்லாம் இருக்கிறதால இவன் பெரிய அரசியல்வாதியோட மகன் என்றோ ஒரு பெரிய பணக்காரனோட மகன் என்றோ நினைச்சிடாதீங்க. இவன் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கான். அம்மா ஸ்கூல்ல ஒரு உதவியாளராகவும் இல்லத்தரசியாகவும் இருக்கிறாங்க. அப்பா நிலக்காப்பாளராகவும் தோட்டக்காரராகவும் பணிபுரிகிறார். இப்படிப்பட்ட ஒரு எளிமையான குடும்பத்தில் 1953ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி பிறக்கிறான் ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன். அமைதியான குடும்பத்தில் பிறந்து அமைதியான ஸ்கூல் படிப்பை முடிக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தா எந்த பட்டமும் பெறாமலே டால்டன் ஸ்கூலில் பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் டீச்சராக வேலைக்கு சேர்ற. இந்த ஸ்கூலில் பெரிய பெரிய பணக்கார குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகள் மற்றும் நடிகர் மாடல்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்க. இவன் இந்த பிள்ளைகளோட டீச்சர் ஸ்டூடெண்ட் என்ற ரிலேஷன்ஷிப் இல்லாமல் ஃப்ரெண்ட் போல சகஜமாக பேசி பழகியிருக்கான். உயர்நிலை பள்ளி மாணவர்களோட ட்ரிங்கிங் பார்ட்டியிலையுமே கலந்து கொண்ட ஒரே ஆசிரியர் இவன். அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக பழகியிருக்கேன். இதில் இருந்து பெரிய பெரிய பணக்கார பிள்ளைகளுடைய பெற்றோருடன் நல்ல தொடர்பை ஏற்படுத்தியிருக்கான். இவருக்கு கற்பிக்கும் திறன் மிக குறைவாக இருக்குன்னு சொல்லி வேலையை விட்டு நிறுத்தினான். அதுக்கு பிறகு பேங்கில் போய் வேலைக்கு சேரான். இங்கேயும் அவரோட எஜுகேஷன் சம்பந்தமான பொய் சொன்னதோட தன்னோட லவ்வருக்கு நகை வாங்குறதுக்காக பேங்கோட பணத்தை பயன்படுத்தியிருக்கான். இது தெரிய வந்ததை அடுத்து அபராதம் விதித்து வேலையை விட்டு நிறுத்தியிருக்காங்க. அடுத்தவங்க கம்பெனியில் போய் இந்த மாதிரி தில்லாலங்கடி வேலை பார்த்தா கஷ்டம். பிடிபட்டா வேலையை விட்டு நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சார என்னன்னு தெரியல. 1981ஆம் ஆண்டு சொந்தமாக ஒரு கம்பெனியை தொடங்குறார் எப்ஸ்டீன். இந்த நிறுவனம் என்ன செய்யும்னா பெரிய பெரிய பணக்காரர்கள் மோசடி மூலமாக இழந்த பணத்தை அல்லது திருடப்பட்ட பணத்தை மீட்டு கொடுப்பதாகும். சிம்பிளாக சொல்லணுமெண்டா பணக்காரங்களுக்கு லாஸ்டான பணத்தை மீட்டு கொடுப்பது இந்த கம்பெனியோட வேலை. ஆல்ரெடி ஸ்கூல் மூலமாக பல பணக்காரர்களோட தொடர்பை ஏற்படுத்தி இருந்ததால் இந்த கம்பெனி நடத்துறது அவ்வளவு கஷ்டமாக இருக்கவில்லை. இந்த கம்பெனி மூலமாகவும் இன்னும் பல செல்வந்தர்களுடைய கண்டக்ட் எப்ஸ்டீனுக்கு கிடைச்சிது. 1984ஆம் ஆண்டளவில் எப்ஸ்டீன் ஒரு மில்லியனராகவே மாறியிருந்தார். 1996ஆம் ஆண்டு இவன் தன்னோட நிறுவனத்தை வெர்ஜின் தீவுகளுக்கு மாற்றான்.
இதுக்கு காரணம் இருக்கத்தான் செய்கிறது. எதுக்காக இங்கே மாற்றான்டா, இந்த தீவில் இருக்கிற நிறுவனங்கள் தங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய வரியை சட்டபூர்வமாகவே குறைக்க முடியும். கிட்டத்தட்ட 90% வரைக்கும் குறைக்க முடியும். எஃப்டினோட நிறுவனம் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய டேக்ஸை குறைக்கிறதுக்காக மட்டுமே இங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு பக்கத்தில் இருக்கிற லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் அண்ட் கிரேட் சென்ட் ஜேம்ஸ் என்ற 2 தீவுகளை விலைக்கு வாங்கியிருக்கான். இங்கே மிகப்பெரிய ஒரு சொகுசு மாளிகையே கட்டியிருக்கான். அங்கே இவனோட ஆட்சி தான் நடக்கும். யார் வெளியே போகணும் என்றாலும், யார் உள்ளே வரணும் என்றாலும் எப்ஸ்டீனோட பெர்மிஷன் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. இந்த காலகட்டத்தில் தான் எப்ஸ்டீன் பில் கிளின்டன் அண்ட் டொனால்ட் ட்ரம்போட நட்பை வளர்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. அப்படியே 2019 ஜூலை 6 வந்தோம்னா, அன்றைக்கு எப்ஸ்டீன் ஃப்ரான்ஸில் இருந்து அமெரிக்கா திரும்பிய போது நியூ ஜெர்சியில் உள்ள விமான நிலையத்தில் எஃப்ஐஆல் குழந்தைகளை கடத்தியமை மற்றும் தவறாக நடந்து கொண்டமை என்ற குற்றச்சாட்டில் மறுபடியும் கைது செய்யப்படுறான். அப்படியென்றா இந்த கைதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையிலையும் சிக்கலையான்னு கேட்டால் அதுவும் இல்லை என்று தான் சொல்லுவான். கைதுக்கு முன்னால் பெண்கள் புகார் அளித்திருக்காங்க. பட் அது விசாரிக்கப்படவே இல்லை. அதிலேயும் முக்கியமாக ஒரு திருநங்கை தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கேன். பட் அதுவும் அந்த திருநங்கையோட ஜெண்டர் ஐடென்டிட்டியை கேலி செஞ்சதை தவிர ஊடகங்களோ போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. ஓகே, இப்போது கைது செய்யப்பட்டு ஜாமீன் இல்லாமல் தடுத்து வைக்கப்படுறார். அதே நேரத்தில் அவனோட வீட்டிலையும் போய் சோதனை பண்ணுறாங்க. பல பெண்களோட ஆடையத்தை அல்லது ஒரு பகுதியாக ஆடையிட்ட ஃபோட்டோஸை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் குறைந்த வயதுக்குட்பட்ட பெண்கள். அது மட்டும் இல்லாமல் பல எவிடன்ஸையும் கண்டுபிடிக்கும் போது தான் இந்த கேஸோட சீரியஸ்னஸ்ஸே போலீஸுக்கு தெரிய வருது. இந்த தகவல் உலகம் முழுவதும் பரவி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகு நடந்த விசாரணையில் எப்ஸ்டீன் தான் செய்த குற்றங்களை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் அளிப்பதாக சொல்லியிருந்தார். இதே டைமில் சரியாக 2019 ஆகஸ்ட் 10 காலை 6:30 போல் அவனோட செல்லில் இறந்து கிடந்தான். எப்ஸ்டீன் ஜெயிலில் வைக்கப்படும் போது அவனுக்கு ஒரு செல்மேட் இருக்கணும் என்றும் ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் ஒரு சிறை காவலர் அவனை கண்காணிக்கணும் என்று நீதிமன்றத்தால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. பட் இவன் இறப்பதற்கு முதல் நாள் ஆகஸ்ட் 9 அன்று எல்லாமே விசித்திரமாக நடந்தது. அவனோட செல்மேட் நீக்கப்பட்டால் அன்றைக்கிரவு சுமார் 3 மணி நேரம் எப்ஸ்டீனை காவலர்கள் சரிபார்க்கவே இல்லை. இது சிறைச்சாலையின் புரோட்டோகாலுக்கு எதிரான. அன்றைக்கு ஜெயிலில் உள்ள கேமராக்களும் வேலை செய்யவே இல்லை. அடுத்த நாள் மார்னிங் தன் உயிரை தானே எடுத்துக்கொண்டான் என்று நியூஸ் வெளியில் வருது. பட் இது உண்மையிலேயே தன்னோட உயிரை தானே எடுத்தாரா இல்லை இதற்கு யாரும் காரணமா என்பது யாருக்கும் தெரியாது. இது ஒருவேளை கொலை என்றால் பெரிய அரசியல்வாதிகள் அண்ட் பணக்காரங்களோட தொடர்பை ஏற்படுத்தி இருந்தான்னு முதலே சொன்னேன் இல்லையா, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக எதுவும் செய்யப்பட்டிருக்குமா? அப்படி என்ன இதற்கு இப்படி செய்யணும்? எப்ஸ்டீனுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆழம் முடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும்? புதுசாக வாங்கின தீவில் அப்படி என்ன நடந்துச்சு? எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்னதான் இருந்துச்சு என்றதை இதோட பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.